பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தையின் வழியாக வலிமை பெறுவோம், வார்த்தையை வாழ்வாக மாற்றுவோம். நாம் ஒவ்வொருவருமே நடமாடும் விவிலியமாக மாற வேண்டும் என்பதே இறைவனுடைய திருச்சபையினுடைய விருப்பமாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொல்லும் செயலும் வாழ்வும் விவிலியத்தின் வார்த்தைகளாக மாற வேண்டுமெனில் அந்த வார்த்தை நம்மிலே முழுமையாய் நிறைய வேண்டும். எபிரேயர்கள் திருமகம் 4:12 படிக்கிற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டன: ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாழம் வரை எலும்பு மஞ்ச வரை ஊடுருவி பாயக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. எலும்பு மஞ்சையில் தான் உயிரணுக்கள் உருவாகின்றன. அந்த உயிரணுக்களுக்குள்ளும் உருவுகின்ற சக்தி வாய்ந்தது இறை வார்த்தை என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 3:3 பவுல் சொல்லுகின்ற பொழுது, இந்த வார்த்தையானது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் எழுதப்பட்டதல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தூய ஆவியால் எழுதப்பட்ட இறை வார்த்தை மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை 2 பேதுரு 1:21 தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனித எழுதப்பட்ட இந்த இறைவாக்கு அது ஒருபோதும் மனித விருப்பத்தினால் உண்டானது அல்ல என்று சொல்லப்படுகின்றது. இப்படி மனித விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு இறைவன் தூது எழுதப்பட்ட இறை வார்த்தையானது நம்மிலே செய்கின்ற செயல்பாடுகள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 2 தீமோத்தேயு 3:16 மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலால் பெற்றுள்ளது, அது கற்பிக்கவும் கண்டிக்கவும் சீராக்கவும் நேர்மையாக வாழவும் பயிற்றுவிக்கின்றது, பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இந்த இறை வார்த்தையால் வலிமை பெற வேண்டும். ஆமோஸ் 8:11 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: இதோ நாட்டில் ஒரு பஞ்சத்தை அனுப்ப இருக்கின்றேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ தண்ணீர் கிடைக்காத பஞ்சமோ அல்ல, மாறாக ஆண்டோடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சமே அது என்று சொல்லப்படுகிறது. நாட்கள் வரும், இறை வார்த்தைக்காக ஏகிற காலங்கள் வரும். அதற்கு முன்னால் விழித்து கொள்ளவே இன்றைய வார்த்தை நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. இந்த வார்த்தையை படிக்க முற்படுகின்ற பொழுது இன்றைய இந்த வார்த்தையை தேட வேண்டும், இந்த வார்த்தையால் நாம் நிறைவடைய வேண்டும், அதன் வழியாக பலன் பெற்றவர்களாக அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் வார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அன்பு சகோதரமே, இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது எசேக்கியாவின் இறைவாக்கு பணி தூங்குவதற்கு முன்னால் இறைவன் அவரை தயாரிப்பதாக இருக்கின்றது. எப்படி? இறை வார்த்தையின் வலிமையினாலே அவரை அழைக்கின்ற பொழுது 2 வாக்குறுதிகளை கடவுள் கொடுக்கின்றார். ஆண்டோடைய வாக்கு அவருக்கு அருளப்பட்டது, ஆண்டோடைய கைவன்மை அவர் மேல் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இந்த முதல் வாக்கு தத்தத்தை இறைவன் நிறைவேற்றுகின்றார். இறை வார்த்தை அவருக்கு கொடுக்கின்றார். கொடுத்து எடுத்து சாப்பிடு என்று சொல்கின்றார், எடுத்து தின்றுவிடு என்று சொல்லுகின்றார். ஒரு முறை அல்ல, மீண்டும் மீண்டும் அதை சொல்லி அவரை வலியுறுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது, நான் உனக்கு தருவதை தின்றுவிடு, மானியா நீ காண்பதை தின்றுவிடு, மேலும் வாயை திறந்து அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு. இப்படி இறைவன் அவருடைய வார்த்தையை அவருடைய உள்ளத்திலே அவருடைய வாழ்விலே முழுமையாக கொடுக்கிற இறை வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேண்டும். இறை வார்த்தைக்கு செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இறை வார்த்தையை உள்ளத்திலே நிறைவடைய அளவிற்கு அதை வாசித்து தியானிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதை சொல்வதற்கு முன்னால் மற்றவர்களைப் போல நீயும் கலகக்காரனாக இருந்து என் வார்த்தைக்கு செவிமடுக்காமல் இருக்காது என்று சொல்கின்றார். ஒரு சில நேரங்களிலே இறை வார்த்தையை படிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தும் சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அது நம் கைகளில் இருந்தும் அதை நாம் பயன்படுத்தாத பொழுது நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். எசேக்கியேலுக்கு கொடுத்த எச்சரிக்கையை போல. ஆம் அன்பு சகோதரமே, நம்மை பார்த்து சொல்வதை போல நாம் ஒவ்வொருவருமே
நடமாடும் விவிலியமாக இருக்க வேண்டும். அதற்கு விவிலியத்தை வாசிக்க வேண்டும். எப்படி வாசிப்பது? துவக்க நூலிலிருந்து திருவழிபாடு வரைக்கும் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக வாசிக்கின்ற பொழுது இறை வார்த்தை நம்மை செம்மைப்படுத்த ஆரம்பிக்கும், நம்மை குணப்படுத்த ஆரம்பிக்கும், நமக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும். இறை வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவர் தன் வார்த்தை அனுப்பி உனக்கு குணம் கொடுப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் வாழ்வுக்கு பாதையாக, அந்த பாதைக்கு ஒளியாக இருப்பதாக என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் தன் வார்த்தையால் உங்களுக்கு சுகம் கொடுப்பாராக என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, இறை வார்த்தை நம்மை அறிவுக்கு திருப்பாடல் 109 படித்தீர்கள் என்றால் ஆண்டோடைய வாக்கு தத்தம், ஆண்டோடைய வாக்குறுதி, ஆண்டோடைய திருப்பாடல் 109 படித்தோம் என்றால் இறை வாக்கு திருச்சட்டம் எத்தகைய மாண்பான செயல்களை நம் வாழ்வில் செய்கின்றன என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தையை நாம் சுவைக்க வேண்டும். எப்படி? விருப்பப்பட்டு, கட்டாயத்தின் பேரில் அல்ல, கடமைக்காக அல்ல, மாறாக விருப்பப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது, இப்படி நாம் இறை வார்த்தையை வாஞ்சித்து தேடுகின்ற பொழுது, விருப்பப்பட்டு இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய திருப்பாடல் 119 சொல்லப்பட்டதை போல அவருடைய வார்த்தை என் நாவிற்கு தேனை போல இனித்தது என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 119 103 ஆண்டவரே, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையாக இருக்கின்றன, உம் வாக்கு தேனினும் இனிமையானவை, என் காலடிக்கு அதுவே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே செல்வதை போல இறை வார்த்தை நமக்கு வழியாக ஒளியாக இருக்கும். இப்படி இறை வார்த்தையால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது இறை வார்த்தை நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கும். ஆண்டோடைய பணியை செய்யாமல் நான் போவேன் என்று சொல்லி நான் என்னை ஒதுக்கி கொண்டாலும் அது என்னை சும்மாக இருக்க விடுதலை, என் உள்ளத்திலே பற்றியும் தீயாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. அதை போல இறை வார்த்தை நம்மிலே பற்றி எறிகின்ற பொழுது நாம் இறைவாக்கு பணியை செய்ய ஆரம்பிப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் சொல்லப்படுகின்றது, உன் வயிற்றை நிரப்பிய பிற்பாடு அந்த வார்த்தையை எடுத்து பேசு என்று சொல்லப்படுகின்றது. பிறருக்கு எடுத்து சொல் என்று சொல்லப்படுகின்றது. பிறருக்கு அந்த வார்த்தை அறிவிக்க வேண்டியவர்கள் கடமையை நம்மிடம் இருக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே இறைவனுடைய வார்த்தையை வாஞ்சித்து தேடுவோம். கிடைக்கின்ற வாய்ப்பெல்லாம் இறை வார்த்தையை படிப்போம். இறை வார்த்தையை படித்து இறை வார்த்தையில் வலிமையுள்ளவர்களாக மாறுவோம். ஆண்டோட வார்த்தையை கொண்டு தீமைகளை சுட்டெரிப்போம், சாத்தானை துரத்திடுவோம். இறை வார்த்தை என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துவோம். எபேசு சொல்வதை போல இறை வார்த்தை என்னும் வாளை உங்கள் கையிலே ஆயுதமாக தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இறை வார்த்தையை கொண்டு தீமைகளை, சாத்தானை, நமக்கு எதிராக வருகின்ற எல்லா விதம் அன்றாட சக்திகளை முறியடிக்க முடியும். நம் உடலில் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லாவித நோய்களையும் குணப்படுத்த முடியும். அத்தகைய வலிமை பெறும். எப்படி இறை வார்த்தையை படிப்பது? துவக்க நூலிலிருந்து திருவழிபாடு வரைக்கும் தொடர்ந்து படிப்பது, எல்லா அதிகாரங்களையும் வசனங்களையும் படிப்பது, ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்து மீண்டும் மீண்டும் அதை படித்து அதை தியானிப்பது, அன்றாட திருப்பலியின் வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் படித்து அந்த வார்த்தைகளிலே நம்மை முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொள்வது. இறைவன் இந்த வார்த்தையின் வழியாக என்னோடு பேசுகின்ற செய்தி என்ன என்பதை நான் செவிமடுப்பது. இறை வார்த்தையை படித்து அமைதியாக ஆண்டோடைய பிரசன்னத்திலே அமர்ந்து தியானிப்பது. இப்படி இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது இறை வார்த்தை வல்லமையுள்ளதாக மாறும். அந்த வார்த்தை நம் மூச்சாக, நம் உயிராக, நம் வாழ்வாக மாறுகின்ற பொழுது நம் ஒவ்வொருவரும் நடமாடும் விவிலியமாக மாறுவோம். இறை வார்த்தை கொண்டு அனைத்தையும் செய்கின்ற ஆற்றலை விற்றுக்கொள்வோம். நம்முடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கின்ற அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, இதோ இந்த நாளிலும் கூட இறை வார்த்தையின் வல்லமையை நாங்கள் முழுமையாய் தூய்த்து அனுபவிக்கவும், அதற்கு கீழ்ப்படிந்து வாழவும், அந்த வார்த்தையை எங்கள் வாழ்வாக மாற்றவும் அறிவிக்கவும் எங்களை அழைத்திருக்கின்றீரே. அந்த எசேக்கியேல் கொடுத்த அதே வாய்ப்பினை எங்களுக்கும் கொடுத்திருக்கின்றேன். எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி இறை வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் நாங்கள் ஊன்றி படிக்கவும் தியானிக்கவும், அந்த வார்த்தையின் வழியாக நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எல்லா உள்ளங்களிலும் எல்லா இல்லங்களையும் தொடரட்டும். அவர்கள் இல்லத்திற்கின்ற எல்லா விதமான தீமைகளையும் சுற்றறிக்கட்டும். புது வாழ்வையும் நிறை வாழ்வையும் கொடுத்து அவர்கள் நம்முடைய மக்களாய் மாற்றட்டும். அத்தகைய அருளை கொடுக்க உம்மை நோக்கி இறைஞ்சி வந்தாடுகின்றேன். வார்த்தையான இறைவன்
உங்களோடு இருப்பாராக. மனுவான தெய்வம் உங்கள் உள்ளத்தில் தங்கி உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நானும் இயேசு அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவார்த்தை கேட்டு